يا رسول الله سلام عليك يا رفيع الشان والدرجي. அல் குர்ஆனில் ஜெருசலம் பாகம் 3. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறைவுக்குப் பின்னர் இஸ்ரவேலர்களுடைய சமூகத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினருக்கும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினருக்கும் இடையே ஏற்பட்ட போட்டித்தன்மையின் காரணமாக அவர்களுடைய வேதமாகிய தௌராத்தினை அவர்கள் மாற்றி எழுதி கொண்டனர். உதாரணமாக, அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்த வட்டி என்ற விடயத்தில் ஒரு யூதர் இன்னொரு யூதருக்கு வட்டியை பிரயோகிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று மாற்றிக்கொண்டனர். இதன் பிரகாரம் ஒரு யூதர் இன்னொரு யூதர் அல்லாதவருக்கு வட்டியை பிரயோகிப்பதை ஆகுமாக்கி கொண்டனர். இவ்வாறு பல திருத்தங்களை தௌராத்தில் அவர்கள் மேற்கொண்டனர். இதனை அல்லாஹ் குர்ஆனிலே ஃபசாத், குழப்பம் விளைவித்தல் என கூறுகின்றான். பிறகு நாம் நமது வேதத்தில் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு திண்ணமாக நீங்கள் பூமியில் 2 தடவை பெரும் குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் முன்பே அறிவித்திருந்தோம். இவ்வாறு குழப்பத்திற்கான முதல் சந்தர்ப்பம் வந்தபோது இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, மிகவும் சக்தி வாய்ந்த நம்முடைய அடிமைகளை உங்களுக்கு எதிராக நாம் எழச் செய்தோம். அவர்கள் உங்கள் நாட்டில் ஊடுருவி எல்லா திசைகளிலும் பகுதிகளிலும் பரவினார்கள். இது நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதியாகவே இருந்தது. சூரா பனு இஸ்ராயில், வசனங்கள் 4-5. இது பாபிலோனியாவில் இருந்து வந்த படையினரால் இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட பெரும் அழிவை குறிக்கின்ற வசனமாகும். இஸ்ரவேலர்கள் செய்த குழப்பத்தின் விளைவாக பாபிலோனின் படையை அல்லாஹ் அவர்கள் மீது அனுப்பினான். இந்த பாபிலோன் படையெடுப்பின் போது மஸ்ஜிதுல் அக்ஸா இடிக்கப்பட்டு இஸ்ரேலிய அரசானது நிர்மூலமாக்கப்பட்டு புனித பூமியானது பாபிலோனியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இவர்கள் அடிமைகளாக சிறைப்படுத்தப்பட்டு பாபிலோனின் பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு நீண்ட காலமாக சிரமப்பட்டு தாங்கள் செய்த பாவங்களுக்காக வருந்தினர். இந்த காலகட்டத்தில் ஐசையா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தூதரை அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வாக்குறுதியை எத்தி வைப்பதற்காக அனுப்பினார். அச்செய்தி என்னவெனில், அல்லாஹ் பனு இஸ்ராயீல்களுக்கு ஒரு தூதரை அனுப்பப் போகிறான். அவர் அவர்களுடைய தூதராகவும் மசீஹ் என அறியப்படுபவராகவும் இருப்பார். அவர் வருகின்ற போது முழு உலகையும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிம்மாசனத்தில் இருந்து அவர் ஆட்சி செய்வார். அந்த ஆட்சியானது நிரந்தரமானது என்பதாகும். எனவே இந்த வாக்குறுதியில் இருந்து யூதர்கள் பின்வருவனவற்றை புரிந்து கொண்டனர். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிம்மாசனத்தில் இருந்து ஆட்சி செய்வது என்றால், முதலாவது இஸ்ரவேலின் அரசை மீட்க வேண்டும். இரண்டாவது, இஸ்ரவேலர்களை மீண்டும் அந்த புனித பூமியில் குடியேற்ற வேண்டும். மூன்றாவது, மீண்டும் இஸ்ரேலிய அரசை நிறுவ வேண்டும். நான்காவது, இஸ்ரேலானது உலகை ஆளுகின்ற முதல் தர அரசாக பரிணமிக்க வேண்டும். அப்போதுதான் மசீஹ் அதில் ஆட்சி செலுத்த முடியும். மற்றொரு வார்த்தையில் சொன்னால், மசீஹ் பொற்காலத்தை மீண்டும் கொண்டு வருவார். அது நிரந்தரமானதாக இருக்கும் என ஒவ்வொரு யூதரும் உறுதியாக நம்பினர். இதன் பின்னர் அவர்களை வெற்றி கொள்ளும் வாய்ப்பினை உங்களுக்கு நாம் வழங்கினோம். மேலும் பொருட்செல்வங்கள், மக்கட்செல்வங்கள் மூலம் உங்களுக்கு உதவி செய்தோம். உங்கள் எண்ணிக்கையை முன்பை விட பெருகச் செய்தோம். சூரா பனு இஸ்ராயில், வசனம் 6. இந்த வசனம் பனு இஸ்ராயில்கள் பாபிலோனில் இருந்து மீண்டும்
புனித பூமியில் குடியேறிய நிகழ்வை குறிக்கின்றது. பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட போது பனு இஸ்ராயல்களில் எளியவர்களும் வறியவர்களும் அப்பாவிகளும் அவரை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் அதிகாரத்தில் இருந்தவர்கள், மார்க்க அறிஞர்கள் அவரை நிராகரித்தனர். காரணம், அவரது பிறப்பை அவர்கள் சந்தேகித்தனர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 வயதிலிருந்து பருவம் அடையும் வரை மிக பாதுகாப்பாக பள்ளிவாயலில் வைத்து வளர்க்கப்பட்டவர். அவர்களுடைய மத போதகர்களில் மிகவும் உயரியவரான ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதுகாப்பில் இருந்தவர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் படித்த, இறையச்சமுள்ள, ஒழுக்கமான பெண்மணியாக இருந்தவர். எனவே அவர்கள் கூறுவது போன்று நடத்தையில் சந்தேகிக்கத்தக்க ஒருவராக அவர் இருக்கவில்லை. மேலும் அவ்வாறு இருந்திருந்தால் அவருடைய குற்றத்தை அவர் மறைத்திருக்க முடியும். ஏனெனில் அவர் கர்ப்பமாய் இருந்ததை யாரும் அறிந்திருக்கவில்லை. மிகவும் பாதுகாப்பான சூழலில் வைத்து வளர்க்கப்பட்டவர் அவர். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முறை தவறிய குழந்தையாக இருந்திருப்பின் அவரை பகிரங்கமாக அழைத்து கொண்டு பகல் நேரத்திலே பிரதான தெருவிலே நடந்து கொண்டு வந்திருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதை நிராகரிப்பாளர்கள் உணரவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மேலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையிலே குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒரு இறை தூதர் என்பதை பேசி அறிவித்ததையும் அவர்கள் ஏற்க மறுத்தனர். அது வெறும் மாயாஜாலம் என பரிகசித்தனர். பின்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களின் அத்துமீறல்களை கண்டித்தார்கள், தடுத்தார்கள். இஸ்ரவேலர்கள் இறைவனின் பள்ளி வாயலுக்குள்ளேயே வட்டியை பிரயோகிப்பதைக் கண்ட அவர்களை பள்ளியை விட்டும் விரட்டினார்கள். மஸ்ஜிதை திருடர்களின் கூடாரமாக்கியுள்ளார்கள் என பிரஸ்தாபித்தார்கள். எனவே இஸ்ரவேலர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். அதன் அடிப்படையில் ரோம அரசை இவரை கொல்லும்படி தூண்டினார்கள். அவர்களுடைய தௌராத்திலே சிலுவையின் மீது ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அவர் இறைவனால் சபிக்கப்பட்டவர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவ்வாறே கொல்ல வேண்டும். அவ்வாறு கொலை செய்தால் அவர் மசீஹ் அல்ல என்பது தெளிவாகிவிடும் என எண்ணினர். இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியமின் மீது மாபெரும் அவதூறு கூறியதன் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் தூதராகிய மரியமின் குமாரராகிய மசீஹை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான். மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவது அன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். இன்னும் அல்லாஹ் வல்லமை மிக்கவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். சூரா அந்நிசா வசனங்கள் 156, 157, 158. யூதர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் கொன்றுவிட்டதால் அவர் இறை தூதர் இல்லை என நினைத்து அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ், அதாவது மசாயா என்கின்ற இறை தூதர் இனிமேல் தான் வரப்போகிறார் என காத்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லவில்லை. அல் குர்ஆனிலே அல்லாஹ் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான்: வேதமுடையவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. ஆனால் மறுமை நாளில் அவர் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார். சூரா அந்நிசா
வசனம் 159. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததாகச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த யூதர்கள் அவரை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அல் குர்ஆன் அவர்கள் எவரும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ளாமல் இறப்பதில்லை என குறிப்பிடுகின்றது. எனவே இந்த வசனம் எந்த நிகழ்வை குறிக்கின்றது என்பதை நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அனுப்பப்படுவார்கள். அவ்வாறு அனுப்பப்படுகின்ற போது அவர் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதை அப்போது இருக்கின்ற யூதர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு உணர்ந்து கொள்வதானது அவர்களுக்கு எந்த பயனையும் அளிக்கப் போவதில்லை. ஏனெனில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமையில் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவராக இருப்பார்கள் என இந்த வசனம் கூறுகின்றது. பனு இஸ்ராயல்கள் இந்த மண்ணிலே செய்த அட்டூழியத்தின் காரணமாக இறுதியிலே மரணம் அவர்களை பிடிக்கின்ற போது அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் தூதர்தான் என அறிந்து கொண்டாலும் அது அவர்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை. இது ஃபிரௌன் பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற நிகழ்வுக்கு ஒப்பாக இருக்கின்றது. அதாவது செங்கடலை பிளந்து கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மக்களும் வெளியேறிய போது பின்னாலே துரத்தி வந்த ஃபிரௌனும் அவனது படைகளும் அந்த கடலினுள் மூழ்கடிக்கப்படுகின்றனர். அவ்வாறு மூழ்கடிக்கப்படுகின்ற போது ஃபிரௌன் உண்மையை உணர்ந்து கொள்கின்றான். மேலும் நாம் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களை கடலை கடக்கச் செய்தோம். ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அநீதியும் அக்கிரமமும் இழைப்பதற்காக அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். இறுதியில் ஃபிரௌன் நீரில் மூழ்கத் தொடங்கிய போது அலறினான். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவனை தவிர உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொண்டேன். மேலும் கீழ்ப்படிந்து நடப்பவர்களில் நானும் ஒருவனாவேன். அதற்கு பதில் கூறப்பட்டது, இப்போதா நம்பிக்கை கொள்கிறாய்? இதற்கு சற்று முன்னர் வரை நீ மாறு செய்து கொண்டிருந்தாய். குழப்பம் விளைவிப்பவர்களில் ஒருவனாயும் இருந்தாய். இன்று உன் உடலை மட்டும் நாம் காப்பாற்றுவோம். உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை தரும் சான்றாக விளங்கும் பொருட்டு. ஆயினும் மக்களில் பெரும்பாலானோர் நம் சான்றுகளை அலட்சியப்படுத்துபவர்களாய் இருக்கின்றார்கள். சூரா யூனுஸ் வசனங்கள் 90, 91, 92. எனவே கடைசி நிமிடம் வரை அட்டூழியம் புரிந்துவிட்டு நம்பிக்கையாளர்களுக்கு அநீதி இழைத்துவிட்டு தன்னை மரணம் சூழ்ந்து கொள்கின்ற போது உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதால் எந்த பயனும் இல்லை. ஃபிரௌனுக்கும் இறைவனுக்கும் இடையிலே நடைபெற்ற இந்த உரையாடலை அல் குர்ஆன் அருளப்படும் வரை யாரும் அறிந்திருக்கவில்லை. செங்கடலினுள் புதைந்து போன இந்த மர்மம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் வெளியானது. அதாவது ஃபிரௌனுடைய உடல் அல் குர்ஆனிலே வாக்களிக்கப்பட்டிருப்பது போன்று 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் வெளியாகியது. இதே காலப்பகுதியில் தான் சியோனிச அமைப்பு, அதாவது ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் நிறுவப்பட்டது.